யார் இடையழகி? தமிழ் சினிமாவில் வந்த அனைத்து படங்களையும் கணக்கிடும் பொழுது யார் இடையழகி என்ற பட்டத்தை வெற்றி பெறுவார் என்று பார்த்தால், துடை அழகி என்றால் அது ரம்பா. அந்த அழகான துடைக்கு அவர் இன்சூரன்ஸ் கூட செய்து வைத்திருந்தார் என்று தகவல் வெளியே வந்தது. ஆனால் இடைக்கு இதுவரையும் எவருமே இன்சூரன்ஸ் செய்யவில்லை. அதனால் இடையழகி என்ற பட்டத்தை வெற்றி பெறுவதற்கான போட்டியில் பலர் பங்கு பெற்றுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். முதலாவதாக நமிதா. சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் சொல்ல வேண்டுமென்றால், முதலில் இவருக்கு எங்கே ஹிப் இருக்கென்று கண்டுபிடித்து கூறுங்கள். அதன்பின் ஹிப் அழகியா ஹிப் அழகி இல்லையா என்று நாங்கள் கூறுவோம். அதைத் தொடர்ந்து ஸ்ரேயா. ஸ்ரேயா அவர்கள் 10 மாதமாக சாப்பிடாமல் பட்டினி இருந்த வயிறு போன்று இப்படி ஒரு இடையா? இந்த இடையை பூதக்கண்ணாடி வைத்துத்தான் தேடி பார்க்க வேண்டும். அடுத்ததாய் நயன்தாரா. இவரின் இடை காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே வருகின்றது. அந்த காலத்து இடை, இடைக்காலத்து இடை, இப்போதைய இடை என்று 3ஆக பிரித்து பார்த்தால் இப்போதைய இடை ஓரளவு நன்றாக இருக்கின்றது. ஹன்சிகா. ஐயையோ வேண்டாம் சாமி, அத்தனையும் அழகு, இடையை மட்டும் தனியாக அழகு என்று கூற முடியவில்லை. காஜல் அகர்வால். கடற்கரையில் வளைந்து நிற்கும் தென்னை போன்று அவ்வளவு அழகான வளைந்த இடை. இலியானா. இருக்கானா இடை இருக்கானா, இலியானா நீதானா. விஜயே சொன்னபின் இவரின் இடையை பற்றி நாம் கதைத்து பிரயோசனம் இல்லை. அதனால் பாப்பையா அவர்களிடமே கேட்போம். ஐயா பாப்பையா, நீங்களே கூறுங்கள், யார் இடைதான் அழகான இடை? உங்களுக்கு தெரிகின்றதா? அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, அதை ரசிக்கிற ஆண்களே, அனைவருக்கும் வணக்கம். இடை இடை என்றாலே அழகுதான் ஐயா. அந்த அழக அனுபவிக்கணும் ஐயா, ஆராயக்கூடாது இல்லே. யாற்ற இடை என்றா நமக்கின்னே எல்லா இடையும் அழகான இடையா. அதனால பாருங்க, ரசியுங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிச்சு வைக்கிறேன் ஐயா. வரட்டாயா? எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது முக்கியம் இல்லை. வரட்டா?